நாடளாவிய ரீதியில் 13,421 வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்பு நடைபெற்று வருகின்றது. இம்முறை பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்ற வாக்காளர்களின் எண்ணிக்கை 1,71,40,354 ஆகும். அதிக எண்ணிக்கையிலான வாக்காளர்கள் மேல் மாகாணத்திலேயே வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். மேல் மாகாணத்திலிருந்து 47 பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக மக்கள் வாக்களித்து வருகின்றனர். 10வது பாராளுமன்றத்துக்கு பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்கான பொதுத் தேர்தல் நாட்டில் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பொதுத் தேர்தல் கடமைகளுக்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் எமது அலுவலக செய்தியாளர்கள் சென்றிருக்கின்றார்கள். கொழும்பு மாவட்டத்தின் நிலைமை சம்பந்தமாக நாங்கள் தற்பொழுது அறிந்து கொள்வோம். மேல் மாகாணம் உள்ளிட்ட கொழும்பு மாவட்டத்தின் நிலைமை சம்பந்தப்பட்ட தகவல்களை வழங்குகின்றார் எமது அலுவலக செய்தியாளர் பூமிபாலன் கிரேஸ்மன். வணக்கம் கிரேஸ்மன். இந்த கொழும்பு மாவட்டத்தில் விசேடமாக 22 தேர்தல் மாவட்டங்களில் கொழும்பு மாவட்டம் 2வது இடத்தை வாக்களிப்பாளர்களின் தொகையிலே இடம் பிடிக்கின்றது. அந்த வகையிலே இந்த கொழும்பு மாவட்டத்திலே 17,81,321 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றார்கள். 15 தேர்தல் தொகுதிகளிலும் இன்று காலை சுமூகமான முறையிலே தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நியாயமானதும் சுதந்திரமானதுமான தேர்தலை நடாத்துவதற்காக போலீசார் பாதுகாப்பு கடமைகளிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதே போன்று வானிலை எடுத்துக்கொண்டால் இங்கு சாதாரணமாக வெயிலான ஒரு காலநிலையை இங்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ந்தும் நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். கொழும்பு தேர்தல் மாவட்டத்தில் உள்ள பல பகுதிகளுக்கும் கடந்து சென்று அதற்கு கள நிலவரம் தொடர்பாக உங்களோடு வழங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். நாவல ஜனாதிபதி பெண்கள் கல்லூரிக்கு முன்பாக இருந்து பூமிபாலன் கிரேஸ்மன், நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக. களுத்துறை மாவட்டத்துக்கும் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் சென்றிருக்கின்றார்கள். களுத்துறை மாவட்டத்தின் நிலைமை சம்பந்தமான தகவல்களை வழங்குகின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ஜீவானந்தம் லாவண்யன். நான் தற்போது 10 லட்சம் வாக்காளர்களுக்கும் அதிகமாக கொண்டிருக்கின்ற களுத்துறை மாவட்டத்திலே நின்று கொண்டிருக்கின்றேன். குறிப்பாக களுத்துறை மாவட்டத்தினுடைய ஹொரண தேர்தல் தொகுதியிலே நான் நின்று கொண்டிருக்கின்றேன். இன்று காலை முதல் தற்போது நண்பகல் வேளை வரை மக்கள் அதிகளவாக தங்களுடைய ஜனநாயக கடமையினை நிறைவேற்றுவதற்காக வாக்களிப்பு நிலையங்களை நோக்கி வருகை தந்த வண்ணமே காணப்படுகின்றார்கள். மொத்தமாக நாங்கள் களுத்துறை மாவட்டத்தை பார்க்கும் பட்சத்திலே 735 வாக்களிப்பு நிலையங்களிலே வாக்களிக்கின்ற செயற்பாடுகள் காலை முதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. காலை முதல் தற்போது நண்பகல் வேளையிலான இந்த காலப்பகுதியில் ஒரு தெளிவான ஒரு சிறப்பான ஒரு வானிலையை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. களுத்துறை மாவட்டத்தினுடைய தேர்தல் நடவடிக்கைகளை உங்களுக்கு உடனுக்குடன் தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நியூஸ் செய்திகளுக்காக களுத்துறை மாவட்டத்தினுடைய ஹொரண தேர்தல் தொகுதியிலிருந்து நான் ஜீவானந்தம் லாவண்யன். கம்பா மாவட்டத்தில் இம்முறையும் அதிக அளவிலான வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றார்கள். மிகவும் அமைதியான முறையில் கம்பஹா மாவட்டத்திலும் பொது தேர்தல் வாக்களிப்பு இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக அங்கிருக்கின்ற எமது அலுவலக செய்தியாளர் பெனிட்சஸ் கூறுகின்றார். நான் தற்பொழுது கம்பஹா தேர்தல் மாவட்டத்தின் காட்டான தேர்தல் தொகுதியில் நின்று கொண்டிருக்கிறேன். கம்பஹா மாவட்டத்தை பொறுத்தவரையிலே 18 லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்ட ஒரு தேர்தல் மாவட்டமாக இந்த கம்பஹா மாவட்டம் காணப்படுகிறது. கம்பஹாவினுடைய 13 தேர்தல் தொகுதிகளிலும் வாக்குப்பதிவுகள் மும்முரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கம்பஹாவினுடைய கட்டான தேர்தல் தொகுதியை பொறுத்தவரையிலே தற்பொழுது ஒரு சுமூகமான தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை அவதானிக்க முடிகிறது. தேர்தல் கண்காணிப்பாளர்கள் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதேபோன்று போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருப்பதை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று இங்கே ஒரு சீரான வானிலை நிலவி கொண்டிருப்பதை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எது எப்படியோ மக்கள் ஆர்வமான முறையிலே தொடர்ச்சியாக வாக்களிப்பிலே ஈடுபட்டு கொண்டிருப்பதை எங்களால் அவதானிக்க முடிகிறது. நாங்கள் தொடர்ச்சியாக கம்பஹா தேர்தல் மாவட்டத்தின் 13 தேர்தல் தொகுதியிலும் இருந்து உடனடி கள நிலவரங்கள் வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். தொடர்ச்சியாக நியூஸ் ஃபர்ஸ்டோடு இணைந்தீர்கள். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக கட்டாணையிலிருந்து பேனி. நாடளாவிய ரீதியில் நடைபெறும் பாராளுமன்ற தேர்தல் தொடர்பிலான தகவல்களுடன் எமது பிராந்திய செய்தியாளர்கள் இணைந்துள்ளனர். 108 வாக்களிப்பு நிலையங்களிலே தற்போது வாக்களிப்பு நடைபெற்று வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. மாவட்டத்தினுடைய காலநிலையை பொறுத்தவரையிலே மப்பும் மந்தாரமுடைய ஒரு காலநிலை நிலை வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதேவேளை மாவட்டத்தினுடைய தேர்தல் கண்காணிப்பிலே உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு தேர்தல் கண்காணிப்பாளர்களும் தங்களுடைய தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து நியூஸ் பஸ்ஸோடு இணைந்துங்கள். கிளர்ச்சி மாவட்டத்தின் தேர்தல் கள நிலவரங்களை உடனுக்குடன் நாம் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். நியூஸ் பஸ் செய்திகளுக்காக கிளர்ச்சி வட்டக்கச்சி மாயனூர் வித்தியாலய வாக்கெடுப்பு நிலையத்திலிருந்து நான் கதிரவேலு ரவீந்திரன். வன்னி தேர்தல் தொகுதியிலே
மன்னார் மாவட்டத்திலே 90,607 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்த நிலையில் 98 வாக்களிப்பு நிலையங்களிலே மிகவும் சுமூகமான முறையில் வாக்களிப்பு இடம்பெற்று வருவதை எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அத்தோடு வாக்களிப்பு நிலையங்களுக்கான பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதை எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. காலநிலை மிகவும் சீரான நிலையில் காணப்படுவதை எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நியூஸ் பிளஸ் செய்திகளுக்காக மன்னாரில் இருந்து ராமு ஜீவகன். 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் தற்பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்திலே சுமூகமான முறையில் இடம்பெற்று வருவதை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. மக்கள் மழைக்கு மத்தியிலும் தங்களது வாக்குகளை செலுத்துவதற்காக ஆர்வத்துடன் வருவதையும் எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அத்தோடு போலீசாரும் இராணுவத்தினரும் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக மட்டக்களப்பிலிருந்து ஆண்டனி கிறிஸ்டோபர் கிறிஸ்டிராஜ். குறிப்பாக வவுனியாவிலே 152 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டு வாக்களிப்புகள் சுமூகமான முறையில் இடம்பெற்று வருகின்றது. எந்த விதமான முறைப்பாடுகளும் இதுவரை பதிவு செய்யப்படவில்லை என வவுனியா தெரிவத்தாட்சி அதிகாரி தெரிவித்திருக்கின்றார். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக வவுனியாவிலிருந்து நவரத்தினம் கபிலநாத். நுவரெலியா மாவட்டத்தை பொறுத்தவரை 534 வாக்குச்சாவடிகள் தமது ஜனநாயக கடமையை நிறைவேற்றி செல்வதற்காக மக்கள் ஆர்வத்துடன் வருகை தந்து கொண்டிருப்பது எங்களுக்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரம் இதுவரையான காலப்பகுதியில் அமைதியான மற்றும் சமாதான முறையில் தமது ஜனநாயக கடமையை மக்கள் நிறைவேற்றி செல்வது எங்களுக்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இது தொடர்பான மேலதிக தகவல் உங்களுக்கு வழங்குவதற்காக நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நன்றி. நியூஸ் ஃபர்ஸ்ட் செயலுக்காக நுவரெலியாவிலிருந்து வடிவேல் கார்த்திக். 2024ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் நுவரெலியா மாவட்டத்தின் வாக்களிப்புகள் இன்று காலை 7 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டன. மிகவும் ரம்யமான ஒரு சூழ்நிலையில் இந்த வாக்களிப்புகள் இன்று இடம்பெறுகின்றன. இன்று அதிகாலை முதலே வாக்காளர்கள் தமது வாக்குகளை மிகவும் ஆர்வத்துடனும் அமைதியாகவும் வாக்களிப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக ஹட்டன் ஸ்ரீபாத மத்திய மகாவித்யாலய வாக்களிப்பு நிலையத்திலிருந்து ராஜேஸ்வரன் ரஞ்சன். இன்று நடைபெறுகின்ற பாராளுமன்ற பொதுத் தேர்தலுக்காக மாத்தளை மாவட்டத்தில் மக்கள் இன்று காலை 7 மணி முதலே மிகவும் ஆர்வத்துடன் வாக்களித்து வருவதில் எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. மாத்தளை மாவட்டத்தில் லக்கலை, தம்புள்ளை, ரத்தோட்டை மற்றும் மாத்தளை ஆகிய 4 தேர்தல் தொகுதிகளிலும் 4,29,991 பேர் இம்முறை வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதுடன் 330 வாக்களிப்பு நிலையங்களில் சுமூகமான முறையில் வாக்களிப்பு இடம்பெற்று வருகின்றது. அத்தோடு இப்பிரதேசங்களில் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக மாத்தளை வாக்களிப்பு நிலைய முன்றலிலிருந்து இராசலிங்கம் அருணலிங்கம். குறிப்பாக பதுளை மாவட்டத்தில் மாத்திரம் 7,57,072 வாக்காளர்கள் இம்முறை வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை அமைதியான முறையிலும் பாதுகாப்பான முறையிலும் வழங்கியமை குறிப்பிடத்தக்கது. அதேபோன்று தேர்தல் வாக்களிப்பு நிலையங்களுக்கு அருகாமையில் தேர்தல் கண்காணிப்பு குழு மற்றும் போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்தப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக பண்டாரவளை தேர்தல் தொகுதியிலிருந்து பிச்சமுத்து நவராஜ்குமார். குருநகல், புத்தளம் மாவட்டங்கள் உள்ளடங்கும் வடமேல் மாகாணத்தின் வாக்காளர்கள் இன்று காலை முதல் வாக்களித்து வருகின்ற நிலையில் இந்த 2 மாவட்டங்களில் இருந்தும் 23 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர். மத்திய மாகாணத்துக்குட்பட்ட நுவரெலியா, மாத்தளை, கண்டி மாவட்டங்களில் வாக்களிக்க தகுதி பெற்று 22,26,682 பேர் 25 மக்கள் பிரதிநிதிகளை பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்வதற்காக இன்று வாக்களிக்கின்றனர். வடமத்திய மாகாண மக்கள் இன்று மிகவும் ஈடுபாடுடன் வாக்களிப்பில் ஈடுபடுகின்றனர். அனுராதபுரம், பொலனறுவை மாவட்டங்களை உள்ளடக்கிய வடமத்திய மாகாணத்திலிருந்து 14 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர். தென் மாகாணத்தின் காலி, மாத்தறை, ஹம்மாந்தோட்டை மாவட்ட மக்கள் 25 பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக இன்று காலை முதல் வாக்களிக்கின்றனர். சபரகமுவ மாகாண மக்கள் 20 மக்கள் பிரதிநிதிகளை பாராளுமன்றத்திற்கு அனுப்புவதற்காக இன்று வாக்களிக்கின்றனர். சபரகமுவ மாகாணத்தின் ரத்னபுரி, கேகாலி மாவட்டங்களில் அமைதியான முறையில் வாக்களிப்பு இடம்பெறுவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். பதுளை, முனராகலி மாவட்டங்களை உள்ளடக்கிய ஊவா மாகாணத்திலிருந்து 13 பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக மக்கள் இன்று காலை முதல் வாக்களித்து வருகின்றனர். கிண்ணியா பகுதியில் உள்ள மக்கள் இன்று காலை முதல் மிகவும் ஆர்வத்துடன் வாக்களிப்பில் ஈடுபட்டுள்ளனர். களுவாஞ்சிக்குடியில் இன்று காலை முதல் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர்.
பொத்துவில் பகுதியில் பதிவான காட்சிகளே இவை. குருநாகல் குழியாப்பிட்டியில் மக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக இன்று காலை முதல் வாக்களிக்கின்றனர். நிந்தவூர் பகுதியில் எமது கேமராவில் பதிவான காட்சிகளே இவை. முல்லைத்தீவிலும் இன்று காலை முதல் வாக்களிப்பு நடைபெற்று வருகின்றது. வன்னி தேர்தல் தொகுதியில் மன்னார் மாவட்டத்துக்குரிய வாக்களிப்பு செயற்பாடுகள் 7 மணிக்கு ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது. இதுவரை தேர்தல் அறிவிக்கப்பட்ட காலத்தில் இருந்து 26 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. இன்றைய தினம் மட்டும் 6 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்று, ஆனால் அது சுமூகமான முறையில் தீர்த்து வைக்கப்பட்டிருக்கின்றது. பாரிய அளவிலான வன்முறையுடன் தொடர்புடைய எந்த விதமான முறைப்பாடுகளும் மன்னார் மாவட்டத்தில் பதிவு செய்யப்படவில்லை. கிளிநொச்சி மாவட்டத்திலே இன்று ஆரம்பிக்கப்பட்ட பாராளுமன்றத்துக்கான வாக்களிப்பு மிகவும் சுமூகமாக நடைபெறுகின்றது. பொது தேர்தலுக்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் இன்று காலை 7 மணிக்கு ஆரம்பமானது. 318 வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வாக்களிப்பு சுமூகமான முறையில் நடைபெறுகின்றது. பாராளுமன்ற தேர்தல் வாக்களிப்பானது இன்றைய தினம் காலை 7 மணி முதல் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டத்திலே எந்த ஒரு தேர்தல் வன்முறை சம்பவங்களும் பதிவாகவில்லை. மட்டக்களப்பு மாவட்டத்திலே 357 தேர்தல் சட்ட விதிமீறல்கள் எங்களுக்கு பதிவாகியுள்ளன. இன்று நடைபெறுகின்ற பொதுத் தேர்தலுக்கான வாக்களிப்பின் பின்னர் 10வது பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வு எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதுவரையும் பதிவான வாக்குப்பதிவுகள் சம்பந்தமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது முற்பகல் 11 மணி வரை நாட்டின் நாலா பகுதியிலும் ஒட்டுமொத்தமாக 20 தொடக்கம் 25% மக்கள் வாக்களித்திருப்பதாக மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அதேபோன்று நாடளாவிய ரீதியில் மிகவும் அமைதியான முறையில் தேர்தல் நடைபெறுவதாகவும் தேர்தல் தேர்தல் அதிகாரிகள் கூறுகின்றனர். இன்று காலை 11 மணி வரை மேல் மாகாணத்தின் கொழும்பு மாவட்டத்தில் 20% வாக்குகளும், கம்பஹா மாவட்டத்தில் 20% வாக்குகளும், களுத்துறை மாவட்டத்தில் 20% வாக்குகளும் அளிக்கப்பட்டிருந்தன. மத்திய மாகாணத்தின் கண்டி மாவட்டத்தில் 25% வாக்குகளும், மாத்தளை மாவட்டத்தில் 24% வாக்குகளும் அளிக்கப்பட்டிருந்தன. வடமாகாணத்தின் யாழ் தேர்தல் மாவட்டத்தில் 116% வாக்குகளும், வன்னி மாவட்டத்தில் 24.5% வாக்குகளும் அளிக்கப்பட்டிருந்தன. திகாமடுள்ள மாவட்டத்தில் 18% வாக்குகள் அளிக்கப்பட்டிருந்தன. வடமேல் மாகாணத்தின் குருநாகல் மாவட்டத்தில் 22% வாக்குகளும் பதிவாகியிருந்தன. வடமத்திய மாகாணத்தின் அனுராதபுரம் மாவட்டத்தில் 25% வாக்குகளும், புலன்னறுவை மாவட்டத்தில் 22% வாக்குகளும் அளிக்கப்பட்டிருந்தன. பதுளை மாவட்டத்தில் 25% வாக்குகள் பதிவாகியுள்ளதுடன் மொனராகலி மாவட்டத்தில் 23% வாக்குகள் அளிக்கப்பட்டிருந்தன. சபரகமுவ மாகாணத்தின் ரத்னபுரி மாவட்டத்தில் 25% வாக்குகள் அளிக்கப்பட்டுள்ளதுடன் கேகாலை மாவட்டத்தில் இதுவரை 20% வாக்குகள் அளிக்கப்பட்டுள்ளன.